இந்த ஆட்சி ஏன் வரக்கூடாது, இந்த ஆட்சி ஏன் வரக்கூடாதுன்றதுல என்ன தெளிவா இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு 2 வகை இருக்கு. ஒன்று வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா உள்துறை அமைச்சருக்கு இருக்கு, உள்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்னா, கொலை நடப்பது பிரச்சனை இல்லை, கொலை எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா ஆட்சியும் நடக்கும். அந்த கொலைக்கு உண்டான ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அடுத்த நாள் போய் சொல்லும் போது அது அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க போலீஸ் மத்தியில். அவர் கல்யாண அருமையா சொன்னாரு, போதைப் பொருள் வந்து இப்போ இந்த 4 வருஷமா நமக்குள்ளே நடிச்சு கூடாது இல்லைன்னு. இப்ப நீங்க ரோட்ல நடந்தீங்கன்னா மெட்ராஸ்ல கிடைக்கிறது இல்லை, குக் கிராமத்துல கிடைக்குது. ஆனால் கிடைச்ச உடனே நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பேரை எதுக்கு வாங்குறாங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்காக வாங்கல, உங்களை அடிக்கிறதுக்கு பேர் வாங்குறான். வாங்கி முதல்ல கொடுக்கறது போலீஸ். இந்த தைரியம் கொடுத்தது யாருன்னா ஆளுங்கட்சி. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க பாக்குறோம். 6 மணிக்கு காலையில போய் பாருங்க, விடிய காலையில பார் நடக்குது. ஒரு பார் சென்னையில நடக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாதுன்றதை நாங்க இன்னும் நம்பணும். ஆனா இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஏன் நைட்டு 10 மணிக்கு மூட சொல்றாங்க, 12 மணி 1 மணிக்கு தான் கிடைச்சதுன்னா குற்றம் அதிகமா இருக்கணும். இப்ப 24 hours திறந்திருக்கு.